எங்கெல்லாம் விவசாயம் இருக்காங்களோ அவங்ககிட்ட மட்டுமே அங்கே டிவி ஓப்பன் பண்ணுறதும் அங்கே இருக்கிற ஃபார்மர்கிட்ட காசு வாங்குறதும் நடைமுறையாக இருக்குது. எங்கெல்லாம் போகிறோமோ அந்த அரிசிகளை கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் அதை பயன்படுத்த முடியவே இல்லை. பல ஆட்சி காலங்களில் நடந்த முறைகேடுகள் கவனிக்கிறதே இல்லை. நம்ம அரிசி வந்தால் போதும், அரிசி கிடைச்சா போதும், அதுக்கு அவங்களோட கட்சிகள் நிமிச்சா போதும் தான் பண்ணுறாங்க. சில இடங்களில் 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா வாங்குறதா நம்ம முதலமைச்சர் திருவாரூர் போகும்போது பேசியிருந்தாரு. இந்த 40 50 60 அவங்க காலத்தில் மட்டும்தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. எங்கெல்லாம் விவசாயம் இருக்காங்களோ அவங்ககிட்ட மட்டுமே அங்கே டிவி ஓப்பன் பண்ணுறதும் அங்கே இருக்கிற ஃபார்மர்கிட்ட காசு வாங்குறதும் நடைமுறையாக இருக்குது. பல இடங்களில் நம்ம இன்ஸ்பெக்ஷன் போகும்போது கேட்கும்போது சொல்லும்போது விவசாயிகளையே டைரெக்டாக கேட்கும்போதும் அவங்க ரெஜிஸ்டர்ஸை வாங்கி எடுத்து அவங்க டைரெக்டாக அவங்கள இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது கூட அவங்களே சொன்ன கருத்துக்கள் தான் இது. இன்றைய காலகட்டங்களில் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லா டிபிசி சென்டர்லையுமே அந்த டிபிசி சென்டரில் யாருக்கு அலாட் பண்ணியிருக்கோம், அதில் பிசி யார் இருக்காங்க, அதில் ஒர்க் பண்ணுற வாட்ச்மேன் யார் இருக்காங்க, அந்த கலெக்டர் மூலமாக தனிப்படைகள் மூலமாக விசாரணை செய்து எல்லா டிவி சென்டரையுமே தனியாக ஒரு கைட்லைன்ஸாக கொடுத்துருக்கோம். இப்படி தான் ஓப்பன் பண்ணணும், இப்படி தான் கொடுக்கணும். விவசாயிகளுக்கு கூட 17% கீழே நெல் பிடிச்சி வச்சுருந்தா தான், அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் சொல்லி கொடுத்து, இதுக்கு முன்னாடி ஆட்சி காலங்களெல்லாம் அவசர அவசரமாக போய் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக சொல்லி பல இருக்கிறது 7 லட்சம் மெட்ரிக் மேலே ரொம்ப ஈரப்பதம் அதிகமான நெல்லை பிடிச்சி வச்சு பல டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கும் அந்த அரிசியெல்லாம் தான் அதை நம்ம ஹல்லிங் பண்ணும்போது அது அரிசி ஆளுங்க அனுப்பும்போது இன்னைக்கு கருப்பரிசி நிறையா வருது. பல இடங்களில் போகும்போது நிறையா மக்கள் சொல்லும்போதெல்லாம் நான் ரேஷன் கடைக்கு போனேன், அரிசி யூஸ் பண்ணவே முடியல, கருப்பாக இருக்குது, பயன்படுத்த முடியாமல் இருக்குது. நம்ம அமைச்சர்கள் சொல்லும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எங்கெல்லாம் போகிறோமோ அந்த அரிசிகளை கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் அதை பயன்படுத்த முடியவே இல்லை, கருப்பாக இருக்குது, யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது, ஆடுகளுக்கு மாடு தீவனம்லாம் போடுறாங்க. இது எல்லாமே காரணமாக இருக்கிறது பல ஆட்சி காலங்களில் நடந்த முறைகேடுகள் கவனிக்கிறதே இல்லை. நம்ம அரிசி வந்தால் போதும், அரிசி கிடைச்சா போதும், அதுக்கு அவங்களோட கட்சிகள் நிமிச்சா போதும் தான் பண்ணுறாங்க. இன்றைக்கும் பல டிபிசியில் இவங்க சொல்கிற தஞ்சாவூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டங்களில், ஏன் செங்கல்பட்டு மாவட்டம் போனால் கூட, இன்று இருக்கிற மாவட்டம் போனால் கூட டிபி சென்டரில் போனால் அதை டிவி சென்டர் ஓப்பன் பண்ணி கூட கட்சிக்காரர்கள் தான். சில டாக்குமெண்ட்லாம் இருக்குது, உங்களுக்கு அது தெரியும். இன்றைய நாட்களில் எல்லா டிவி சென்டர்லையுமே மாவட்ட ஆட்சியர் மூலமாக, ஆர்டிஓ மூலமாக, டிஎஸ்ஓ மூலமாக, நானே தனியாக டைரெக்டாக அங்கெல்லாம் போய் வேளாண்மை துறை அமைச்சர் மூலமாக போய் நேரடியாக அவங்கள சந்தித்து உடனே ப்ரொக்யூர் பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்கேயுமே பெண்டிங் இல்லை. நம்ம பேப்பர்லாம் படிச்சிருக்கோம், நேற்று முன்னாடி தான் போட்டிருக்காங்க. எல்லா மாவட்டம், முக்கியமாக டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஆண்டு காலங்களில் இருந்த டிஃபிகல்ட்டியை விட இந்த தடவை அதிகப்படியான ஸ்டோரேஜ் பிளேஸையும் அதிகப்படியான கேப்பையும் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். இது முந்தைய ஆட்சி காலங்கள்லாம் 25 லட்சம் 30 லட்சம் மெட்ரிக் தான் ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கும். நம்மளோட முதலமைச்சர் ஆட்சி காலங்களில் கிட்டத்தட்ட 45 லட்சம் 62 லட்சம் மெட்ரிக் வரைக்கும் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் எல்லா மாவட்டங்களுமே, குறிப்பாக சொல்ல போனால் டெல்டா மாவட்டத்தில் மட்டுமே கடந்த செப்டம்பர் 2025 நேற்று வரை 62,53,000 மெட்ரிக் டன்னுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது அந்த ரீஜன்லேருந்து அங்கே அறிவியாளர்கள் அனுப்பி அதையும் ஓப்பன் குடோன் இல்லாமல் நெல்மணிகள் தவிர எல்லா மற்ற ரீஜனுக்கும் அனுப்பி பாதுகாப்பாக வச்சுருக்கோம். தாக்குதல் வந்தால் கூட ஏதாவது சூழ்நிலைகளில் நெல் அறைக்கு அனுப்ப முடியாதோ, ப்ரொக்யூர்மெண்ட் குறுவை சம்பா வரும்போதோ, நடவு கம்மியாக விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை வந்தால் கூட அரிசி பஞ்சம் வரக்கூடாதுங்கிறதுனாலையும் நெல்லில் பிரச்சனை வரக்கூடாது மிக தெளிவாகவும் மிக குறிப்பாகவும் எல்லா இடங்களையும் மற்ற ரீஜனுக்கு கூட திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் உள்ளிட்ட மாவட்டங்களும் சரி, சென்னை, கடலூர் இந்த பகுதியெல்லாம் கூட நெல் கொள்முதலை அதிகப்படுத்தி அங்கேயும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வழிவகை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.